பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த மாலை நேரத்தில் கடவுளுடைய பிள்ளைகளாக அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேறு பகுதி சற்று நேரத்துக்கு முன்பதாக வாசி கேட்ட நிறுவ பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை அடங்கியிருக்கிறது. இதற்கு ஒரு தலைப்பாக தெரிந்து கொண்ட தலைப்பு என்னவென்றால் சோதனை, டெஸ்ட் ஓவர் டெஸ்ட், டெம்ப்டேஷன் ஓவர் டெம்ப்டேஷன், சோதனை மேல் சோதனை, தொடர்ச்சியான சோதனை. இதை குறித்து நாம் தியானம் செய்வோம். ஆண்டவரை நோக்கி வணக்கம் செய்வோம். கண்மலையும் என் பெற்றோமாய் கர்த்தாவினுடைய வாய்வார்த்தைகளும் நடிகர்கள் தியானம் நம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பெரிய கடவுள். ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அதிலே பற்றுறுதியோடு வாழ்கின்ற நாம் அவரையே சார்ந்து வாழ்கின்ற போது மனுஷிகம் என்ற ஒரு நிலைமையிலே நமக்கு சுயம் என்று ஒன்று இருக்கிறது. செல்ஃபிஷ்னஸ் என்ற ஒரு காரியம். அந்த செல்ஃபிஷ்னஸ் என்பதை நாம் நம்புகின்ற போது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக அவருடைய சித்தத்தின்படி செய்கின்ற அந்த முழு நம்பிக்கை, அவரை சார்ந்து வாழ்கின்ற ஒரு நிலையிலிருந்து நாம் தவறி விடுகிறோம். அப்பொழுது நமக்கு ஓவர் கான்பிடென்ட் என்பது மிக முக்கியம். மனுஷருக்கு ஒரு தன்னம்பிக்கை என்பது தேவை. அது அதிகமாகிற பட்சத்தில் அது நம்மையே ஏமாற்றிக் கொள்கின்ற, நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு குந்தகம் அளிக்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுகிறது. உலகத்தில் வாழ்கின்ற நாம் எல்லா விஷயத்திலும் ஒரு சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்க வேண்டும். அது நல்லது. எவ்வளவு வயசானாலும் சரி, சிலர் காலையில் எழுந்து வேகமா அப்படியே எல்லாரும் அப்படியே அடிக்கிற மாதிரி போவோம். எங்க போறீங்க அப்படின்னா, எங்க போறாங்க வாக்கிங் ஹெல்த்துக்காக ரொம்ப அடிக்கிற மாதிரி சட்டைக்கு போற மாதிரி போவாங்க எல்லாரும். எதற்காக? உடல்நல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி. இது தேவைதான். அதே போல சில நேரத்துல உற்சாகமா இருப்பதை சிலர் உற்சாகமாக இருப்பது, ஆக்டிவாக இருப்பது நல்லது. ஹைப்பர் ஆக்டிவாக போவது மிக மோசம். வரம்பு மீறி செய்யப்படுகின்ற ஒரு காரியங்கள் என்ன ஏற்படுது என்றால், அந்த நேரத்தில் நம்ம இழக்க செய்கிறது. மனுஷிகம் அதற்கென்று ஒரு கட்டுப்பாடு உண்டு. அதை இழக்க செய்கின்ற போது தாறுமாறாக போகிறது. அதை கட்டுப்படுத்தி வாழத்தக்கதாகத்தான் இந்த உலகத்துல வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுகிறது. அதனாலே பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 1-13 வரைக்கும் பார்க்கிற போது அங்கே மோசே எகிப்து தேசத்திலிருந்து மக்களை வழிநடத்தி கொண்டு போகின்ற அந்த காரியத்தை பார்க்கிறோம். இதன் மூலமாக என்னதான் நமக்கு சொல்லுகிறார் என்பதை 2 விஷயங்கள் மூலமாக பவுல் அப்போஸ்தலன் நமக்கு விளக்குகிறார். அதாவது நாம் கர்த்தருக்குள்ளாக வாழ வேண்டும் என்று சொல்லி முதலாவதாக விரும்புகிறார். அவரை சார்ந்து வாழ வேண்டும். நம்மை சார்ந்தல்ல, அவரை சார்ந்து வாழ்கின்ற போது நம்முடைய தேவைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும் என்று அவர் நமக்கு ஒரு ஆலோசனையாக, புத்திமதியாக சொல்லுகின்ற ஒரு காரியத்தை தான் முதலாவதாக இருப்பார். இஸ்ரவேல் என்ற ஒரு நாடு அது மிக அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற போது ஆதியாகமம் 37-50 வரைக்குமாய் இந்த இஸ்ரவேல் 12 பிள்ளைகளை பெற்றெடுத்த யாக்கோபு, அந்த யாக்கோபுக்கு தான் இஸ்ரவேல் என்ற பெயரை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுல அந்த 12 கோத்திரத்தார் வருகிறார்கள் இல்லைங்களா? அந்த 12 பேர் அவர்களுக்கு பிறந்த அந்த பிள்ளைகள். அந்த பிள்ளைகளில யோசேப்பு அவருடைய சகோதரர்களாலே அவர் மிக மோசமாக நடத்தப்பட்டு இல் ட்ரீட்மெண்ட் இல்லையா,
யாரும் பார்க்க முடியாத ஒரு காரியத்தை அங்கே பார்க்கணும். அவர் விற்று போடப்படுகிறார், அந்த ஒரு பள்ளத்தில் தள்ளப்படுகிறார். அங்கிருந்து வருகின்ற அரபு கூட்டத்தினர் அவனை எடுத்துக்கொண்டு போகின்ற அந்த காரியத்தை பார்க்கிறோம். அதன் பிறகு இப்போ எகிப்தில அவர் அங்கு வளர்கின்ற அந்த காரியத்தை பார்க்கிறோம். அப்போ ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனை இருக்கிறது. இவர்கள் கடவுள் எதிர்பார்த்த ஒரு காரியத்தை செய்யவில்லை. ஆனால் மோசே கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அங்கே போனப்படுறது, அவன் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டபடினாலே அந்த பெரிய பொறுப்புக்கு வருகிறான். கடைசி வரைக்குமாய் கர்த்தருக்கு பிரியமாய். அதன் பிறகு பெரிய பஞ்சம் வருகிறது, உலக அளவில் பெரிய பஞ்சம் வருகிறது. அப்பொழுது எல்லாரும் யாக்கோபு கூட அவருடைய பிள்ளைகள் எல்லாம் போய் அங்கே அவரிடத்துல நின்றார்கள். அவன் உதவி செய்கிறார், ஜீவ ரட்சணம் செய்ய கடவுள் என்னை முதலாவது அனுப்பியிருக்கிறார் என்று சொல்கிறார். அவளை பழிவாங்க அல்ல, உங்களெல்லாம் காப்பாற்றுவதற்காகத்தான் கடவுள் என்னை முதலே அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி. அதன் பிறகு அங்கே எல்லாரும் வளர்ந்தார்கள், பெரிய அளவில் வளர்ந்து பெறுகிறார்கள். அதன் பிறகு அங்கே அவர்களுடைய போக்கு எப்படி இருந்தது என்பது சரியாக கூடப்படவில்லை. ஆனால் அவர்கள் பெரிய அளவில் வளர்ந்த பிறகு அவள் கொடுமையாக அங்கிருக்கின்ற ராஜாவின் மூலமாக அது வரைக்கும் எப்படியோ ரொம்ப ஈக்குவலா நடந்திருப்பாங்க. ஆனால் அவர்களை பார்க்கலும் மிதமிஞ்சி வளர்கின்ற காரியத்தை பார்த்துதான் அவர்களை ஒடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அடிமைத்தனத்தை அவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதை தாக்கு பிடிக்க முடியாதபடிக்கு அவர்கள் கதறுகிறார்கள். ஆகவே கடவுள் அவருடைய கூக்குரலை கேட்டு அவர்களை மோசையின் மூலமாக விடுவிக்கிறார். விடுவித்த பிறகு அங்கே ஏற்கனவே அவர்கள் கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்த ஒரு காரணத்தை முன்னிட்டு அவர்கள் சில காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மோசையின் மூலமாக வனாந்திரத்தில் வழி நடத்துகிறார். ஒருவேளை அவர்கள் அந்த இடத்திலிருந்து பாலும் தேர்வு கொடுக்கின்ற ஒரு இடம் என்றால் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இஸ்ரவேல் நாடு, அது பாலஸ்தீனா, ஒருங்கிணைந்த ஒரு பாலஸ்தீனாவாக இருந்தது. அது பிறகு என்ன பிரச்சனை ஆயிட்டு இப்போ இன்னைக்கும் அது வார்ஃபீல்டா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எகிப்திலிருந்து அங்கு வருவதற்கு கால்நடையாக வர வேண்டும் என்றால் ஒருவேளை அது மற்ற வாகனத்தில், அது கழுதை வண்டியிலோ அல்லது குதிரை வண்டியிலோ மற்ற கூட டிரான்ஸ்போர்ட் மூலமாக வருகின்ற போது ஒரு 40 நாள் வந்துடலாம். ஆனால் 40 வருட காலம் ஏன் கடவுள் கொண்டு வந்தான்னு பார்த்தா சோதனை. சோதனை என்பது கடவுள் மனுஷனுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாரா என்றால் என்ன சொல்லுவீங்க? அனுமதிக்கிறார். ஆனால் பொருளாங்கினாலே கடவுள் மனுஷனை சோதிப்பதில்லை என்று சொல்லி யாக்கோபு நிருபத்திலே பார்க்கிறோம். 1ஆம் வசனத்துல சோதனை சகிக்கிற மனுஷன் 1:12 வாக்கியம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவனிடத்தை பெறுவார். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே எடுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோதனை வருகிறது என்றால் அதற்கு நாமே என்று சொல்லப்படுகின்ற ஒரு காரியத்தை ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அதை பார்க்கணும். ஆனால் கடவுள் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன் சொல்றார். இன்றைக்கு நம்ம கூட நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பல சோதனைகளை சந்தித்திருக்கிறோம். தாங்க முடியாத சோதனைகள் எல்லாம், வேதனைகள், இழப்புகள், அவமானங்கள் எல்லாம். ஆனால் அதன் மத்தியிலே கடவுள் சொல்லுகின்ற ஒரு காரியம், மனுஷன் இன்றைக்கு நாம் தியானிக்கின்ற இந்த பகுதியில் 13ஆம் வசனத்தில் 1 Corinthians 10:13 நாம் பார்க்கின்ற அந்த சோதனையை எப்படி சொல்கிறார்? மனுஷனுக்கு நேரிட சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடப்படாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். ஒருவேளை சோதனை அனுமதிக்கப்படுகிறது என்றால், உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா யோபு, அவர் எந்த விதமான பாவமும் செய்யல, எந்த பாவமும் செய்யல. பிசாசு போய் அவனை ஆண்டவர்கிட்ட சேலஞ்ச் பண்றான். அப்போ பிசாசு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, யோபு என்னுடைய தாசனாக யோபு பார்த்தாயா, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு உலவருமாய் இருக்கிறான் என்று சொல்லி யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே கடவுள் அவனை மெச்சிக்கொள்கிற காரியத்தை பார்த்தார். அப்போ பிசாசு கேட்கிறான், அவனை சும்மாவா
விசுவாசம் பார்க்கிறான் வேணும், விருதாவா உண்மை நம்புகிறான், அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிறார், அது எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்க்கலாம். அவன் உண்மை தூஷிப்பான், உண்மை வைத்திருக்கின்ற விசுவாசத்துல வழி போவான் என்ன சொல்லி கடவுள் சேலஞ்ச் பண்றார். போ நீ என்னென்ன பண்ண, ஆனா அவனுக்கு உயிர் எடுக்க உனக்கு உரிமை இல்லை என்று சொல்லி அவன் போகிறான். செய்ய தகாத காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து யோபுடைய நிலைமை மிக மோசமாக போகிறது. கடைசியில அவன் தோற்று போகிறான், பிசாசு தோற்று போகிறான், இவர் ஜெயிக்கிறார். அதுதான் நாம் பார்க்கிறோம். அது பெரிய சப்ஜெக்ட், அதை பற்றி அதிகமாக நாம் சொல்ல முடியாது. ஆனால் கிறிஸ்துக்குள் பிரியமான பிசாசு வெற்றி தலை குனிந்து ஓடுகின்ற அந்த காரியத்தை பார்க்கிறோம். யோபு மறுபடியும் இழந்த அந்த ஆசீர்வாதத்தை இரட்டத்திலேயாக பெற்றுக் கொள்கிற 42ஆம் அதிகாரத்திலே என்பதை பிரியமானவர்களே, சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்கின்ற வழியையும் கடவுள் காட்டுகிறார். இதைத்தான் சொல்லணும், எதுவும் செய்யாததுக்காக எனக்கு இவ்வளவு தண்டனையா, ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் என்று சொல்லி அதற்கு சொல்லுவாங்க. விகாரியஸ் சஃபரிங்ஸ், காரணமே இல்லாதபடி இவ்வளவு கொடூரமான ஒரு காரியங்களை அனுபவிக்கணுமா? அவருடைய நண்பர்கள் வந்து சொல்றாரு, என்னங்க நீ பாவம் என்ன தப்பு செய்த, ஆனா கடவுள் வந்து இப்படி ஒண்ணு அப்படியே நொறுக்குறாரு, புரிகிறாங்க. நீங்க நம்முடைய வாழ்க்கையில தான் யோசிக்கணும். நம்முடைய குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கும்போது ஏன் போன்ற ஒரு நிலைமை என்று சொல்லி நம்ம யோசிக்கணும். கடவுளுக்கு தெரியாது. ஆனா நான் செய்த பாவத்திற்கு பாவம், இல்ல மற்றொரு செய்த பாவத்திற்கு பாவம், குடும்பத்தார் செய்த பாவத்திற்கு சில காரியங்கள் அனுமதிக்கிறது, சில காரியங்கள் பிசாசான சொல்றாங்க. எப்படி யோசிச்சு சொல்றாங்க. ஆனால் அதிலிருந்து மீண்டு வரதுக்காக கடவுள் என்ன சொல்றாங்க, ஐயோ பிறந்ததுல காலையில கண்ணு முழிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் பிரச்சனையா இருக்கிறது, சோதனை 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 வேலை, இது தாங்க முடியாதபடி அநேக செத்து போகிறார்கள். சிலர் செத்து செத்து பிழைக்கிறார்கள். எப்படி தாங்க முடியாத வேலைகள் எல்லாம் தலைக்கு ஏறுகிற போது இல்லாத பலாதவைகள் எல்லாம் வந்து சேர்ந்து முதல்ல பிபி வந்து பிளட் பிரஷர், அதனுடைய சகோதரியாக சுகர் வந்து, இது ரெண்டுமே போதுமே மனுஷனோட உயிரை தொடர்ந்து. இட்ஸ் நாட் a disease but it is a balance. Sorry, it is a weakness. அது வந்து பேலன்ஸ் பண்ணும். ஆனா இதை வச்சே இன்டர்நேஷனல் மெடிக்கல் மாஃபியாஸ் அவங்களுக்கு சுகம் வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஏதேதோ பண்ணிருக்கிறாங்க. தப்பித்துக் கொள்ளுகின்ற வழி கடவுள் பிசாசு மூலமாக தடுக்கப்படுகின்ற காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. ஆனால் கூட கவலைப்படாது பிரியமானவர்களே, நடக்கின்ற காரியம் என்ன? So the nation Israel has been delivered from Egypt by the power of God, and he blessed them, and he expected a great amount of witnessing life from the Israelites. ஆனால் அவர் நடந்து கொண்ட விதம் எப்படி என்று பார்க்கின்ற போது மிக மோசமானவர்கள். அவருடைய வழிநடத்துதலை தான் இங்கே பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். ஒன்றிலிருந்து அந்த காரியத்தை சொல்கின்ற போது 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து மோசே மூலமாக அவர்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தில் வழிநடத்தப்படுகிறார். அது 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 வந்து ஒரு பெரிய ஒரு அட்வென்ச்சரஸ் இல்லையா, அட்வென்ச்சரஸ் ஒரு என்ன சொல்லாங்க டிரான்சிஷன், இங்கிருந்து அது கடந்து செல்லுகின்ற ஒரு காரியம். அந்த அதுல மோசைக்குள்ளாக நாம் அந்த கடல் இரண்டாவது பிரிக்கப்பட்டு உள்ளே நாம் கடந்து சென்று அங்கே ஞானஸ்நானத்தின் மூலமாக நம்முடைய முற்பிதாக்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி இருக்கிறது. மிக தெளிவாக 2ஆம் வசனத்தை எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். So they enjoyed 5 privileges, advantages in their life. All the liberated Israelites enjoyed the supernatural guidance. எப்படி இன்னொரு பக்கம் அந்த பார்வோனுடைய சேனை அவர்களை மறுபடியும் துரத்தி கொண்டு வருகிறது. அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் 6 லட்சம் எபிரேயர்கள் இருக்கிறார்கள், அவருடைய மனைவி இருக்கார்கள், பிள்ளைகள் இருக்கார்கள், கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர். எப்படி தப்பிப்பார்கள்? அவரிடத்துல கிடைச்சா அவ்வளவுதான் சின்ன பின்னமாக்குவார்கள். ஆனால் அவர்கள் போய் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஒரு பெரிய அக்கினி ஸ்தம்பம் பிறந்தவர்களை காப்பாற்றுகிறது. So they are experiencing God's supernatural power in their life during their wilderness journey. They have been protected.
They have been protected of the pillar of cloud and passed through the sea with great deliverance. அதிலிருந்து காப்பாற்றப்பட்டு அந்த கடல் வழியாக அவர்கள் கடந்து வருகிறார்கள் என்பதை சொல்லி யாத்திராவுக்கு 14ஆம் அதிகாரத்துல நம்ம இங்கே கூட கொரிந்து பட்டணத்துல எப்படியோ ஒரு துன்மார்க்கத்துல வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் சன்மார்க்கத்துக்குள்ளாக வரத்தக்கதாக கடவுளுடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய அந்த விடுதலை செய்தி அவர்கள் மத்தியிலே சொல்லப்படுகிறது. Corinthians also had a miraculous deliverance of salvation through the word of God. எபிரேயர் 2:14-15, கலாத்தியர் 1:4 பார்க்கின்ற போது இப்படியாக அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் மோசேக்குள்ளாக அந்த ஞானஸ்நானம் பெற்ற அந்த ஒரு காரியத்தின் பிரகாரமாக இவர்களும் கூட கிறிஸ்து என்ற இந்த மேசியாவின் மூலமாக அவருடைய வார்த்தையின் மூலமாக ஞானஸ்நானத்தின் மூலமாக புதிய விசுவாசிகளாக ஆக்கப்பட்டார்கள். ஏனென்றால் இதெல்லாம் ஒரு அதாவது இந்த வேதாந்திகள் நிறைந்த இடம் கொரிந்து பட்டணம், அதாவது கடவுளை அறியாத ஒரு இடம். அங்கு யூதர்களும் இருந்தார்கள், ஆனால் அதிக அளவில் இல்லை, அறியப்படாத இடமாக இருந்தது. ஆனால் அங்கே போய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டு அவர்கள் மறுபடியும் பிறக்கின்ற ஒரு அனுபவத்தை பெறுகிறார்கள். நான்காவது பார்க்கின்ற போது fourth privilege and ஸ்லாக்கியம் என்னென்றால் they enjoyed the spiritual food and also the spiritual rain during their wilderness. இல்லையா? அவருடைய அந்த பிரயாணத்துல அவர்கள் மன்னா கையில சமைச்சது கிடையாது, மனசால சமைச்சது கிடையாது, வானத்திலிருந்து இறங்கின அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஃபுட். அவளுக்கு அதாவது ஆவிக்குரிய காரியமாகவும் சரீர பிரகாரமாகவும் அவர்களை பலப்படுத்துகிறது. சும்மா இல்ல, 40 வருட காலம் எந்த பிரச்சனையும் இல்லாத யாத்திரா 14:4-15 வரைக்கும் பார்க்கணும். மிக தெளிவாக அந்த மன்னாவை பற்றி போகப்படும். அது மாத்திரமல்ல, இந்த ஞான பானத்தை குடிக்க கொடுத்தவர் ஞான கற்பலையாக கிறிஸ்து என்று சொல்லி 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் 4ஆம் வசனம் பாருங்க, இந்த நாள் செய்தியில எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இன்றைக்கு அந்த போஜனத்தை, ஞான போஜனத்தை திருவிருந்தின் மூலமாக அவர் தன்னையே கொடுத்தார் அந்த கிறிஸ்து. இந்த பாக்கியத்தை கொரிந்து பட்டணத்தில் உள்ள மக்கள் பெற்றார்கள். A transformed life, a transformation. கிறிஸ்துவினாலே, அன்றைக்கு பிதாவாகிய கடவுளினாலே மோசேயின் மூலமாக நடத்தப்பட்டது. இன்றைக்கு கிறிஸ்துவினாலே முழு உலகத்துக்கும், விசேஷமாக இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லிக் கொண்டிருக்கின்ற கொரிந்து பட்டணத்துக்கும் அது ஏற்பட்டது. ஆனால் இவ்வளவு காரியங்கள்லாம் செய்தும் கூட, இவ்வளவு காரியங்களை அனுபவித்து கூட அவர்கள் அநேக கடவுளுக்கு பிரியமாய் நடக்கவில்லை. ஆகினால கடவுள் அவங்க மேல ஒரு ரொம்ப கோபமா இருந்தார் என்று சொல்லி 5ஆம் வசனம். அப்படி இருந்தும் அவர்களில் அநேகமான பேரிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. அதனால் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஒரு சிலர் உண்மையா தான், ஒரு சிலர் சும்மா கடவுளை அங்க அழிச்சிருந்தாங்கன்னா, அதாவது குறை சொல்றதே தான் சிலருடைய வேலையா போயிடுச்சு. அதாவது சர்ச்சுக்கு வருவாங்க, சிலர் வருஷத்துக்கு ஒரு முறை வருவாங்க, பண்டிகைக்கு ஒரு முறை வருவாங்க, இல்ல எதனா விசேஷ நாளுக்கு மட்டும் வருவாங்க. ஆனா பிரச்சனைகள் அவள் தான் பண்ணுவாங்க, ரெகுலரா வரவும் பண்ண மாட்டாங்க. பண்டிகை கிறிஸ்தவங்க எப்பாவது பண்டிகை டைம்ல மட்டும் வருவாங்க. அவங்க அதாவது அது உண்மையான விசுவாசம் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு காரியம் எல்லா திருச்சபைகளிலும் அப்பேற்பட்ட ஒரு நிலைமை உண்டு. ஆனால் இது போன்ற ஒரு நிலை தான் இங்கே வனாந்திரத்தவர்கள் கூட அநேகர் கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். இங்கே அநேகர் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள் என்று நிலைமை என்ன தெரியுங்களா? அதன் பிறகு சொல்லப்படுகின்ற ஒரு காரியம், அவள் மனப்பான போக்கில நிறைய பேர் போனாங்க. அதுல அவர்கள் இச்சித்தது போல பொல்லாங்கானவர்களை இச்சியாத படிக்கவர்கள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டது. அவர்கள் செய்த காரியம் எல்லாம் அவளுக்கு வேலை வெட்டி இல்லை. அந்த வரும்போது அந்த 6 லட்சம் பேர் வனாந்திரத்துல டிராவல் பண்ண அவ்வளவுதான், அங்க வேலை செய்யணும் இல்லை. ஆனா கடவுள் எல்லாவற்றையும் ஃப்ரீயா கொடுத்தார். அவங்க செய்திருந்த வேலை என்னன்னா, ஒண்ணு 7ஆம் வசனத்துல ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எடுத்திருந்தார்கள் என்று. நேரத்துக்கு மணி அடிச்சா சோறு, அது போல நேரத்துக்கு சாப்பாடு, அப்புறம் போய் விளையாடுறது.
புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் இதுதான் அவங்க செய்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்க இது என்னடா இதுல ஏதாவது இருக்குது, இதுல ஒன்றும் விசேஷம் இல்லையே. விக்கிரக ஆராதனை பண்ண ஆரம்பிச்சார்கள். கடவுளுக்கு விரோதமான காரியத்தில் இறங்க ஆரம்பித்தார்கள். அவளை நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தருக்கு விரோதமாக விக்கிரக ஆராதனை செய்தார்கள் என்று சொல்லி 7ஆவது பார்க்கிறோம். அதே போல 8வது வசனத்துல அவள் சிலர் பேசித்தனம் பண்ணினார். ஒற்றை 2 பேர் இல்ல, 23,000 பேர் ஒரே நாளில் பேசித்தனம் பண்ணி விழுந்து போனார்கள். புரியுமாங்களே? அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்க்க, அதுதான் இந்த கடவுளையே பரீட்சை பார்க்கின்ற. Do not put the Lord your God to test. கடவுளாகிய கர்த்தரை பரீட்சை பாராது போயாக என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இவர்கள் பரீட்சை பார்க்க கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். கர்த்தருக்கு விரோதமாக இவருடைய செய்கைகள் இருந்தது. விபச்சாரம் செய்தார்கள், குடித்து வெறித்து முறுமுறுத்தார்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசேயை முறுமுறுத்தார்கள். கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். கர்த்தரோடும் அவருடைய தாசனாகிய மோசேயோடும் அவர்கள் போர் செய்தார்கள். war against both Moses and God. அதெல்லாம் ரொம்ப மிகுந்த வேதனை ஏற்படுது. they faced the wrath of God in their life. கர்த்தருடைய கோபாக்கினை அவர்கள் பெற்றுக்கொண்டு சந்தித்தார்கள். நடந்தது என்ன? இங்கே ஒருவேளை 7ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்துல ஆதலால் வனாந்திரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். கொஞ்சம் பேர் இல்ல, மொத்த பேரும் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எண்ணாகமம் 14:29-30 வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அங்கே ஜாஷுவா, காலேப் அவளை தவிர யாருமே போல குவியலான மரணங்கள் என்று சொல்லி வழியிலே ஏற்பட்டது. ஏன் கடவுள் இப்படிதான் சோதிக்கணுமா? அங்கிருந்து கொண்டு வந்து ஜனங்க வேற இடத்துல குடியில்னு சொல்லி இப்படியா போட வேண்டும். மோசே கூட கேட்கிறாரு, உண்மை பற்றி ஜனம் மற்றவங்க என்ன நினைப்பாங்க ஆண்டவரே? திறப்பின் வாசல் நின்று கெஞ்சி கேட்கின்ற காரியத்தெல்லாம் கூட செய்யறாரு. ஆனா அதன் பிறகு நடந்த காரியம் கூட பாருங்க, மோசமாய் போனது. கடைசியில எல்லாரும் மறைந்து போன சூழ்நிலை. காலேப், ஜாஷுவா அவர்கள் மாத்திரமே அவர்கள் வந்து சேர்த்தாங்க. அந்த பால் போடுறது, தேன் போடுறது பிரியமானவர்களே, 2வது பார்க்கிற போது good beginning do not guarantee good endings. பொதுவாக சொல்வார்கள் a good start is often. ஒரு நன்றாக ஆரம்பிக்கின்ற காரியம் அது சிறப்பாக நல்ல விதத்தில் முடியும் என்று. ஆனால் இங்க அது நிலைமை அப்படி இல்லை. ஏன்னா ஆரம்பத்தில் வருகின்ற போது அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அழைத்து வர வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். ஆனால் ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனம் இல்லை. ஆகவே அதாவது ஈடு இரக்கம் இல்லாமல் கடவுள் அவர்களை கொன்று குவித்தார் என்றுதான் சொல்ல முடியும். மனதிற்கும் உள்ள கடவுள் எப்படி இந்த காரியத்தை செய்தார்னா, கடவுளுக்கு விரோதமாக தோன்ற போது கடவுள் செய்கிற காரியம் இதுதான். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆகினால் தான் ஜட்ஜ்மெண்ட் டே என்று ஒன்று இருக்கிறது. இல்லைன்னா அவர் கிருபை உள்ளவர் தானே, கடைசிக்கு போய் விட்டுருவார் கிடையாது. அந்த கிருபையை முழுமையாக நாம் அனுபவிக்கக்கூடியாக, உலகம் அனுபவிக்கக்கூடியாக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஒரே பிரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மறிக்க பலியாக ஒப்பு கொடுத்தார். அவ்வளவுதான். இது கிருபை காலம். ஆகவே கடவுளிடத்துல கிட்டி சேர வேண்டும். ஆனால் இவர்கள் கடவுளத்துல பாலும் தேனும் போடுகின்ற இடத்திற்கு போய் சேர்வதற்கு முன்பதாகவே இவர்கள் இன்னும் செய்யக்கூடாத காரியங்களை, தகாத காரியங்களை செய்திருக்குமாக எல்லா காரியத்தையும் 6, 7, 8, 9, 10 பொல்லாங்கனை செய்தார்கள், விக்கிரகாராதனை செய்தார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள், கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள், முறுமுறுத்தார்கள். எல்லா பிரயோஜனமற்ற ஒரு உதாரணமாக இவர்கள் மாறிப்போனார்கள். எசேக்கியேல் 33:11 பார்க்கிறோம். அங்கே துன்மார்க்கத்தை விட்டு திரும்புவதையே கர்த்தர் விரும்புகிறார். He is not interested in the wickedness of the human beings. அதாவது படிக்குமா எசேக்கியேல் 33:11 பொல்லாத வழியை விட்டு திரும்புங்கள் என்று சொல்லி அவர் ஒரு எச்சரிப்பின் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். படிக்குமா? நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல், துன்மார்க்கன் தன்னுடைய வழியை விட்டு திரும்பி
பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறார். கடவுள் சொல்றாரு, அவன் திருந்தனும், நல்லா மறுபடியும் அவரிடத்துல சேர்க்கப்படணும். ஆனால் அதை கேட்காமல் போகின்ற பட்சத்துல அவர் அவருடைய கோபாக்கினை அவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் 11ஆம் வசனத்துல இன்றைக்கு வாசித்து கேட்ட இந்த தியானிக்க தெரிந்து கொண்ட பகுதியில் 11ஆம் வசனத்துல வாருங்கள் பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் கிறிஸ்தவர்களால் அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு. உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கின்ற நமக்கும் என்று சொல்லி அன்றைக்கு கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு எழுதப்பட்டது. ஒருவேளை அன்றைக்கு அந்த நிலைமை இருந்ததோ இன்றைக்கு அந்த நிலைமை இருக்கிறது இல்லையா? உலகம் முடிவு காலத்தில் உள்ள இன்றைக்கு இஸ்ரேல் ஈரான் 180 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற அந்த இன்டர்செப்டர் அயர்ன் ட்ரோன்னால அது தாக்கு பிடிக்க முடியல. சமூகத்தை சூப்பர்சீடட் தேர் பவர் ஆக்கினால இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, காத்திருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, we will retaliate, but we know when to do, how to do, however we will do, we will choose our own time என்று சொல்றாரு. பார்க்க எப்படி இருக்கு. ஆனால் என்ன பயனா, இவ்வளவு நாள் ஈரானுடைய பிராக்சிகளாக இருந்த மற்றவர்கள், அதாவது ஹமாஸ், ஹெஸ்புல்லா, இந்த பக்கம் லெபனான்ல இருந்து, இந்த பக்கம் காசால இருந்து ஹமாஸ், இந்த பக்கம் ஏமன்ல இருந்து ஹூதிஸ், இவர்களெல்லாம் they are the proxies of ஈரான். அவர்கள் மூலமாக மறைமுக போர் கொடுக்கப்பட்டது. இப்போது நேரடியாக அடித்தார். சாதாரண மிசைல் கிடையாது, பாலிஸ்டிக் மிசைல்ஸ், வெரி பவர்ஃபுல். அநேக இடங்களை தாக்கி இருக்கிறது, பாதிக்கப்பட்டிருக்கார்கள். இப்பொழுது அவர்கள் மறுபடியும் அவளை பழி வாங்குகிறோம். ஆனா ஏன் கடைசி காலம் நான் சொல்றேன்னா, ஈரான்ல 5 பிளேசஸ்ல நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அந்த பிளான்ட் இருக்கு. அதுதான் டார்கெட் வச்சு அடிச்சாங்கன்னா ஈரான் இல்ல, ஈரான்ல இருக்கிற அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற எல்லா இடத்துக்கும் பரவு வரும், பெரிய பாதிப்பு. அப்ப அவங்க தப்பு பார்த்தாங்கன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. இன்னொரு காரியம், ஏன் கடைசி காலம் சொல்றோம்னா, சீரியாவில் இருக்கின்ற ரஷ்யாவுடைய ஒரு டார்கெட் மேலும் இஸ்ரேல் போய் பாம்பு போட்டிருக்காங்க. இப்ப அவங்க இவங்களுக்கு த்ரெட்டன் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இஸ்ரேல் இருக்கிற 1.5 லட்சம் ரஷ்யன்ஸ் நீங்க எல்லாம் சேஃபா வெளியே வந்துருக்கோம். So now they are undergoing the evacuation process. வெளியே வந்திருக்கணும்னா we are going to attack them அப்படின்றது தான். So உலக போர் என்று ஏற்பட்டால் உலகம் தாக்காது. அவ்வளவு பவர்ஃபுல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கிறது ஒவ்வொரு நாடுகளிலும். ஆகவே தான் இன்றைக்கு பவுல குறித்து சொல்கின்ற இந்த ஒரு காரியம் கடைசி காலத்தில் இருக்க பிரியமானவர்களே. ஆகவே கடவுளுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்ற அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இல்ல நான் எல்லா விதத்திலும் சரியாக இருக்கிறேன் என்று சொல்லி பரிசேயர்கள் சொன்னார்கள், சதுசேயர்கள் சொன்னார்கள். ஆனால் கடவுளுக்கு தான் தெரிந்தது. வெள்ளையடி பட்ட கலர்களே சொன்னார், மாயக்காரரே என்று சொன்னார், பொல்லாத விபச்சார சந்ததியர என்று சொன்னார், அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று. யார்? அவருக்காக வாழ்ந்த அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். They are all part and parcel of Israelite family. We are also new Israelites. இல்லையா? புதிய இஸ்ரவேலர்கள். ஆனால் கடவுளுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்த அந்த காரியத்தை அன்றைக்கு எகிப்திலிருந்து வந்தவர்கள் செய்யாத காரணத்தினால அவர் அழிக்கப்பட்டார்கள். நாம் பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர் பிரியமாய் செய்ய வேண்டும். இல்லை என்றால் எந்த நேரத்துல தேர்ட் வேர்ல்ட் வார் ஏற்படுத்தி இந்த காரியத்தை வைத்துத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். So we are in a very precarious situation now. உலகம் இன்றைக்கு அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான பரிதாபமான நிலையில் இருக்கிறது. எந்த நேரத்திலும் எப்படியும் நடக்கலாம். ஆனால் நீயும் நான் ஜெபிக்கின்ற போது இந்த நிலைமையை கடவுள் தலைகீழாக மாற்றுவார். கண்டிப்பாக அவரால் முடியும். நீயும் நானும் ஜெபிக்கின்ற போது பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். அவரால் முடியாது எதுவும் இல்லை. இல்ல அது நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்கி இருக்க முடியாது. அதுதான் எங்கேயோ நடக்குது.
அங்க நடக்கின்றதுதான் that will reflect us. நமக்கும் பாதிக்கும். ஏனென்றால் தேர்ட் வேர்ல்டு வார் என்று ஏற்பட்டால் முழு உலகமும் அழிந்து போக வாய்ப்பு இருக்கிறது. 12ஆம் வசனத்துல பார்ப்போம். தன்னை என்று சொல்ல எடுக்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கிறவன். நம்மளால ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது. பவுல் அப்போஸ்தலன் போலதான் நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவன் என்று எண்ணாதபடிக்கு என்னை நான் வெறுத்து அந்த பயண அதாவது பந்தய பொருளை நோக்கி என்னுடைய பயணத்தை தொடர்ந்து சொன்னார். So our aim and ambition is to enter into the eternal kingdom. அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே எந்த விதத்துல நான் குறைவா இருக்கிற சுவாமி எனக்கு கற்றுக்கொள்ளும் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே என்னை உங்களுடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும். பொல்லாத உலகத்துல நீர் நல்லவர், உங்களுடைய வார்த்தையின் பிரகாரமாக என்னை நடத்தும் என்று நாம் ஒவ்வொருவரும் கேட்கின்ற போது கடவுள் நமக்கு உதவி செய்து நம்மை அவருடைய நீதியின் பாதையிலே வழிநடத்துவார். ஆகவே பிரியமானவர்களே, சோதனை இது சோதனையான ஒரு காலம். இந்த சோதனையை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் சோதனையை சகித்து அதில் வெற்றி பெறுகின்ற போது யாக்கோபு 2 என் சகோதரர் நீங்கள் பலவிதமான சோதனைகளை அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா இருங்கள். சோதனையில சந்தோஷப்படுங்கள், பொறுமையா இருங்கள் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் 2ஆம் வசனத்துல உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவனிடத்தை பெறுவார். ஆகவே சோதனையை சகிக்கிறதுனாலே அதனை தாங்கி அதை மேற்கொள்வதினாலும் சகித்துக் கொள்வதினாலும் கர்த்தருடைய சித்தப்படி நமக்கு உலகத்துல தொடர்ந்து வாழ்கின்ற காரணத்தை வாழ ஒப்பு கொடுக்கிற போது ஜீவனிடத்தை பெறுவோம் என்று சொல்கிறார். ஜீவனிடத்தை விட வேற என்ன? crown of life, அவரோடு வாழ்கின்ற பாக்கியம். ஆகவே பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்திற்குள்ளாக நாம் நடத்தப்பட நம்மை இந்த நாளிலே நம்மை படைத்து வரும் நம்மை வழிநடத்தி இதுகாலம் எல்லா தேவைகளையும் சந்தித்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவரை கேட்ட சாட்சிகளாக ஜீவிக்க கடவுள் தாமே அனுகிரகம் செய்வாராக. ஆமே. எல்லாத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களின் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை பலப்படுத்தி காப்பாராக.